ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அதிமுக நிர்வாகிகளுக்கிடையே தற்பொழுது மோதல் நிலவியதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது அதிமுக சார்பில் ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் அங்கு சலசலப்பான நிலவரம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த சலசலப்பிற்கான காரணம் என்ன? இது குறித்தான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. இன்றைக்கு சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தில் ஜானகி அவர்களின் முன்னாள் முதலமைச்சரும் முதல் பெண் முதலமைச்சருமான ஜானகியினுடைய நூற்றாண்டு விழாவை அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நூற்றாண்டு விழாவில் பல்வேறு பிரபலங்கள் ஜானகி அம்மையாருடன் நடித்த நடிகைகள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு உணவு உபசரிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அப்போது இதே வானநகர பகுதியை சேர்ந்த கழக நிர்வாகியாக இருக்கக்கூடிய ராஜசேகரன் என்பவருக்கும் மற்றொரு நிர்வாகிக்கும் காஃபி வாங்குவதில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு இருக்கிறது, வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த வாக்குவாதம் மோதல் போக்காக நீடித்தது. இதனால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு என்பது அரங்கேறியது. இது அரங்கத்திற்கு வெளியே நடந்ததன் காரணமாக உள்ள விழாவுக்கு எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படவில்லை. ஆனால் அரங்கத்திற்கு வெளியே இது மாதிரியான சம்பவம் நடைபெற்றது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். அதில் அவருடைய ஒருவருடைய சட்டை என்பது கிழிந்திருக்கக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டது. உடனடியாக அங்கு இருந்தக்கூடிய நிர்வாகிகள் அதில் தலையிட்டு அவர்கள் அனைவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக சிறிது நேரம் இங்கு பரபரப்பு காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் பேசி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.